சமீபத்துல தமிழக அரசு சார்பா வெளியிட்ட ஒரு அரசு விளம்பரத்துல முக்கியமா பெண் குழந்தைகளுக்கு புற்றுநோய் தடுப்பூசி சம்பந்தமா வெளியிடப்பட்ட ஒரு விழிப்புணர்வு விளம்பரத்துல இந்த இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 18+ கண்டென்ட் மட்டும் முக்கியமா இந்த பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பெய்டு செக்ஸ் ஷோ காட்டுற ஒரு பெண்ணை கூட்டு வந்து இந்த மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விழிப்புணர்வு விளம்பரத்தை நடிக்க வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு தமிழக இந்த விளம்பரத்துறையை பார்த்து பயங்கரமான கேள்விகள் அந்த சோசியல் மீடியால கேட்டு இருந்தாங்க. இந்த தமிழக விளம்பரத்துறை அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த தமிழகம் அரசு சார்பா வெளியிடக்கூடிய அந்த செய்திகளா இருக்கட்டும், தமிழ் வளர்ச்சி விளம்பரம் செய்தித்துறை இந்த திரைப்பட சட்டம்னு இதுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி தமிழக அரசு சார்பா நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கிறோம், இதெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விளம்பரம்லாம் பண்ணணும். அதனால இதை யாராவது டெண்டர் எடுத்து நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டெண்டர் மாதிரி விடுவாங்க. அந்த டெண்டரை ஏதாவது ஒரு ஏஜென்சி எடுத்தாங்க அப்படின்னா நாங்க வந்துட்டு நல்லபடியா விளம்பரம் பண்ணி தரோம் அரசுக்காக அப்படின்னு சொல்லி அந்த டெண்டரை எடுக்கிற அந்த ஏஜென்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட்லாம் உள்ள கொண்டு வருது. முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த ப்ரோகிராம் ப்ரொடியூசர், இந்த கேமராமேன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டைரக்டர். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து உள்ள வச்சு அவங்களுக்கு பர்சனலா க்ளோஸா இருக்கக்கூடிய நபர்களை உள்ள கொண்டு வந்து நடிக்க வைப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விளம்பரத்துல இந்த மாதிரி ஒரு நடிகலாம் நம்ம நடிக்க வைக்கிறோமே, இது தப்பா விடாதா, தப்பாரும் உதாரணமா போயிடாதா அப்படின்றதுலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம வந்துட்டு அந்த கான்ட்ராக்ட் எடுத்துருக்கணும், அந்த கான்ட்ராக்டையும் நம்ம ஒரு விளம்பரம் பண்ணி தரோம் அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் அவங்க பண்ணுவாங்க. ஆக்சுவலா ஒரு அரசோட நலத்திட்டங்கள் அவங்க மக்களுக்கு என்ன நல்லதெல்லாம் பண்ணாங்க, இன்னும் மக்களுக்கு என்ன மாதிரி நல்லதெல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றத ஒரு விளம்பரம் மூலியமா மக்களுக்கு கன்வே பண்றதா இந்த விளம்பர டிபார்ட்மெண்டோட ஒரு முக்கியமான ஒரு பணி. பட் அந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரியான தவறுகள் நடக்குது அப்படின்றத அவங்க தான் வந்து அவங்களே சரி பண்ணிக்கணும். தமிழக அரசுல இருக்கக்கூடிய இந்த விளம்பரத்துறைன்றது அதுதான் மக்களுக்கும் அரசுக்கும் ஒரு சின்ன பாலமா இருக்கும். ஒரு அரசு மக்களுக்கு செஞ்ச நல்லது, மக்களுக்கு இனிமே செய்ய போறோம்னு செய்யக்கூடிய அந்த வாக்குறுதி, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த விளம்பரத்தின் மூலயமா தான் அரசு சார்பா மக்களுக்கு போய் கன்வே ஆகும். அப்படி மக்களுக்கு நேரடியா சென்று போய் சேர அந்த விளம்பரத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே கவனமா இருக்கணும். அதுல வெறும் சிஎம் நல்லா காமிச்சிட்டாங்க, நம்ம சொல்ல வந்து அந்த வார்த்தை மட்டும் கரெக்டா இருக்கு அப்படின்றத மட்டும் கவனிக்காம, இதுல யார் நடிக்கிறா, இது என்ன அஜெண்டா இருக்கு, இவங்க ஏன் நடிக்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே அந்த டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் விளம்பரத்தை வெளியிடணும். அப்படி அலசி ஆராயல அப்படின்னா இந்த மாதிரியான தவறுகள் நடக்கும். இந்த ஏஜென்சி செய்யக்கூடிய தவறுகள் அப்படின்றது இப்ப இல்ல, அது பல வருஷமா நடந்துட்டே தான் இருக்கு. இப்படிதான் 2021 எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே சார்பா ஒரு எலெக்ஷன் கேன்வாஸ் வீடியோவும் டிஎம்கே சார்பா ஒரு எலெக்ஷன் கேன்வாஸ் வீடியோவும் தனித்தனியா ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்படி 2021 இந்த எலெக்ஷன் கேன்வாஸ்க்காக எடுக்கப்பட்ட அந்த வீடியோல பாத்தீங்கன்னா கஸ்தூரின்னு ஒரு நடிகை பாட்டி ஒருத்தங்க இருப்பாங்க, வயசானவங்க. அந்த பாட்டி பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே சார்பா வெளியிடப்பட்ட அந்த அம்மா உணவகத்தை பாராட்டி பேசுற மாதிரி ஒரு விளம்பரத்துல ஏடிஎம்கேக்கும், அதே இந்த பக்கம் டிஎம்கேக்கு பாத்தீங்கன்னா சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு ஏடிஎம்கே ஆட்சியை கேள்வி கேட்கிற மாதிரி, முக்கியமா எடப்பாடி அவர்களை கேள்வி கேட்கிற மாதிரி இந்த பக்கம் ஏடிஎம்கேக்கும் ஒரே பாட்டி நடிச்சிருந்தாங்க, டிஎம்கேக்கும் ஒரே பாட்டி தான் நடிச்சிருந்தாங்க. அதுவும் ஒரே வருஷம் 2021 பாத்தீங்கன்னா ஒரே பாட்டி ஒரே எலெக்ஷன்ல 2 கட்சிகளுக்கு, அதை எதிரெதிர் கட்சிகள் இருக்காங்களே அந்த 2 கட்சிக்குமே ஒரே பாட்டி நடிச்சாங்க. இந்த கட்சியோட விளம்பரத்தை நடிக்கும் போது இந்த கட்சியை காரி திருப்பி கேள்வி கேட்கிற மாதிரியும், இந்த கட்சியோட விளம்பரத்தை நடிக்கும் போது இந்த கட்சியை காரி திருப்பி கேள்வி கேட்கிற மாதிரி நடிச்சிருந்தாங்க. இது அப்போ ஒரு பேசு பொருளா இருந்து